Attention everybody, this is the control room calling. An African chimpanzee has escaped from the zoo. It will look and speak just like a human. Please arrest it the moment you encounter it. Tell me the moment you see it. Okay. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. I spotted the monkey. கூறினார் ஸ்டாலின். Send it for soon, it looks dangerous. இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரேர் ஃபினாமினா. சமக்ரா சிஷா திட்டத்தின் மூலமா தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டிய 573 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒதுக்கல. இத மாநில அரசு எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்ள இருக்கிறோம்? 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. பேர் என்ன? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். I am not African monkey. I am பாவம் நார்மல் மனுஷன் from India. Co-sponsored by ஆரம்பிக்கலாமா? போங்க, நீங்க போங்க. போங்க, நான் வர்றேன். போங்க, வருவேனே. போங்கண்ணே, எத்தனை பேரை பார்த்துக்கிட்டாங்க. அப்பான்னு கூப்பிட சொன்னதே தப்பா போச்சு. டெய்லி ஒருத்த கால் பண்ணி அப்பா சாப்பிட்டீங்களா, அப்பா தூங்குனீங்களான்னு கேட்டுட்டு அப்பா சொத்தை எப்ப பிரிச்சு தருவீங்கன்னு கேட்கிறேன். நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி. பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நீங்க துண்டு பேப்பர் இல்லாம பேச முடியாது அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. அது அவங்களோட தரத்தை சொல்லுது. அதை பத்தி நான் வந்து கவலைப்படுறது. அதை பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா எதையும் ஆதாரத்தோட சொல்லணும். ஐயோ, இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஒரு விலை மாதவி வீட்டுக்கு போறோம். அங்க அந்த அம்மா கேக்குது, நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுகிறது. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கல. ஆமாங்க, அந்த பொன்முடி பயிலாலதான் எங்க குடும்ப பிரஸ்டேஜே போகுது. இவங்க பெரிய பிரிஸ்டேஜ் பத்மநாப குடும்பம், அது போயிடுது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவீர்களா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்காமல் ஸ்டாலின் மௌனம் காத்தார். மாளிகை சைடு உட்காந்துருக்காங்க. ரைட் சைடு மூணு ஆகும்ல, மஞ்சள் கலர் சைடு கட்டிப்பாங்க. ரைட் சைடு கூட இருக்கும்ல. பச்சை சேலை எந்திரிப்பா. கண்டிப்பா வந்து ஆட்சியில் வந்து கண்டிப்பா இதை வந்து நிறுத்துற ஐயா. ஃபுல்லாவே எங்கேயுமே இருக்கவே கூடாது ஐயா. உங்களால முடியல. சாம்பார் ஆப்பு எனக்கு. மாட்னாடா மாஸ்டர். பேசிக்கலாம். மனு வாங்கி தரேன். மனு எழுதி. சொல்லுங்க, நீங்க அங்கேயே வந்தீங்களா? நீங்க மனு எழுதி கொடுக்க தமிழ்ல சொல்ல பாட்டியா? தமிழ்ல வராதா? வலது பக்கம் சொல்லணும். பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எழுதி கொடுமான்றால. சொல்லுங்க, நீங்க அங்கேயே வந்தீங்களா? நீங்க மனு எழுதி கொடுக்க தமிழ்ல சொல்ல பாட்டியா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா சொல்லுங்க. கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஐயா. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா அது வந்து ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இந்த பக்கம் தெரியுமா? மூணாவது ஆளு. ஐயா, எங்களுக்கு எந்த குறையுமே இல்லைங்க. எல்லாம் நல்லா இருக்கு. உங்க ஆட்சி இருக்கப்ப சூப்பரா இருந்தா, இப்பதான் கொஞ்சம் சீரழிஞ்சு போய் கிடக்குறாங்க. பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள்,
அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றேன். டேய் உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி என்பது எங்களுடைய உயிர் கொள்கை. இது அடுக்குமாடா, எந்த ஊர்லடா அடுக்கும்? 3 ஆண்டுல நம்ம மாநிலம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கு. வெளியில சொன்ன சொல்லலண்டா மானக்கேடு. தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியின் காலடியில் அடகு வச்ச ஊர்ந்த அவலம். I don't even understand. நீங்க என்ன பேசுறாலும் புரியாது. எதுக்கு புரியாம பேசுற? இதையெல்லாம் கண்டு பொறுக்காத மானமுள்ள தமிழினம் அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அமைச்சாதான் நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. எங்க மேல வச்ச நம்பிக்கைய நாளும் காப்பாத்தி இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சியை நடத்திட்டு வரோம். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நல்லா அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். நம்ப வச்சிருக்காங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா ஆய்வறிக்கைகளிலும் புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடுதான் முன்னணி மாநிலமாக இருக்கு. வாயாலே வட சுடுவார், நன்றாக வாயாலே வட சுடுவார். தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு என்ற எரிச்சலோடும் சட்டமன்றம், நாடாளுமன்றம், மக்கள் மன்றம் என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம். இப்போ சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் மேடம் அப்படி சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது ஒரு மாநகராட்சி வார்டு கவுன்சிலருக்கு ஸ்டாலின் லாயக்கு இல்லை. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.